Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். கேஸ் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? போன வீடியோவில் கேஸ் 1 பார்த்தோம். இந்த வீடியோவில் கேஸ் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கேஸ் 2ல் பேட்ரி அப்படியே கனெக்ஷனில் தான் இருக்கும். டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பேட்ரி ரிமைன்ஸ் கனெக்டட். பேட்ரி அப்படியே தான் கனெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ரைட், டயக்ராம் பாருங்கள். இது 2 parallel plate. ஃபஸ்ட்டு பிளேட்டு, செகண்ட் பிளேட்டு. இந்த ரெண்டு பிளேட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸு டி. அப்போ இது பேர் ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் கூட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னாக்கா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பிளேட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜும் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0. எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் மேலேருந்து கீழே. சரியா? ஓகே, ரைட். அடுத்து இப்போ இங்கே டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணணும். ஆனால் பேட்டரி எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் கனெக்டட். அப்போ பேட்டரி அப்படியே தான் இருக்கும். இந்த ரெண்டு பிளேட்டு நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் டைஎலக்ட்ரிக்கை என்ன பண்ணுறாங்க? இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறவே இல்லை. போன கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும், இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகாதீங்க? மாறாது. சரியா? ஸோ மேலே பாருங்கள் E0, கீழே பாருங்கள் E0. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமைன்ஸ் சேம். புரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமைன்ஸ் சேம். ஓகே, அடுத்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பிளேட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கும்? சேம் வேல்யூவாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டு, இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா கூட பேட்டரி கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ சார்ஜ் என்ன ஆகும்? சார்ஜ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பண்ணது யார் அப்படின்னா ஃபாரடே. ஓகேவா? அப்போது இங்கே சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். த சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை எ ஃபேக்டர் எப்சிலான் ஆர். நம்ம உள்ள என்ன பண்ணியிருக்கோம்? டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைஎலக்ட்ரிக்கோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர். அப்போ இந்த எப்சிலான் ஆர் டைம்ஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். டயக்ராம் பார்த்தா சொல்லிடலாம். மேலே பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் நடுவில் கேப் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே கீழே பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்போ இங்கே சார்ஜ் அதிகமாகுது. Q ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்கா ஃபாரடே. அவர் தான் இதை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சாரு. அப்போ இங்கே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், சார்ஜ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு, அதிகமாகுது. ஓகேவா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதிகமாகும். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. C ஈக்குவல் டு Q பை V. கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை வோல்டேஜ். ஓகேவா? அப்போ இங்கே C ஈக்குவல் டு Q பை V0. ஓகேவா? ஒரு இடத்துல நாட் வந்திருக்கு, ஒரு இடத்துல நாட் வரல. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். C ஈக்குவல் டு Q பை V0. C என்ன அப்படின்னா இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஆஃப்டர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் இன்சர்ஷன் என்ன ஆகுது? அங்கே சார்ஜ் மாறுது. இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் Q0, இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சார்ஜ் Q. அப்போ நமக்கு இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ C ஈக்குவல் டு Q டிவைடட் பை V0. அப்போ இங்கே கீழே ஏன் சார் V0 மாறவே இல்லை? இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் வோல்டேஜ் சேம் தான், இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் வோல்டேஜ் சேம் தான். அப்போ C ஈக்குவல் டு Q பை V0 அப்படின்னு வரும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து இந்த Qக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் Q0 பை V0 அப்படின்னு கிடைக்கும். இந்த Q0 பை V0 என்ன அப்படின்னா லிசன் நீங்கள் பாரு, Q0 பை V0 ஈக்குவல் டு C0. Q0 பை V0 ஈக்குவல் டு C0. அப்போ இந்த Q0 பை V0 பதில் C0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே C0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு C0. அப்போ C0 கூட எப்சிலான் ஆரை இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ C இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் ஏ ரிசல்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ C இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் C0. C இஸ் கிரேட்டர் தென் C0. அப்போது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், சார்ஜ் இன்க்ரீஸ்டு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ்டு.
ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே கெப்பாசிட்டன்ஸ் தான் ஓகேவா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டி, அதாவது ஏ மூலியமாகவும் டி மூலியமாகவும் என்ன பண்ணுறாங்க கெப்பாசிட்டன்ஸை ரைட் பண்ணுறாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே பார்த்தோம். பேஜ் நம்பர் 55ல் ஈக்குவேஷன் நம்பர் 1.84ல் இருக்குது. ஓகேவா? இது வந்து பிஃபோர் இன்சர்ஷன், அதாவது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் இன்ட்ரடியூசிங் சி நாட் ஈக்குவல் டு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே எந்த மீடியம் ஏர் மீடியம். ஓகேவா? அதாவது இந்த டயக்ராமில் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் ஏர் மீடியம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா எப்சிலான் நாட். ஓகேவா? அந்த பிளேட்டோட ஏரியா ஏ, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு டி. அப்போ சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. எப்போ? டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? சி ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை டி. ஓகேவா? ஏன் அப்படின்னா டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த மீடியம் ஏர் மீடியம், டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே ஒரு பர்டிகுலர் மீடியம் இருக்குது. அது மைக்காவோ பேப்பரோ பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒரு மீடியம். சரியா? அந்த மீடியமோட வேல்யூ எப்சிலான். அப்போ சி ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை டி. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டி. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனர்ஜி என்ன ஆகும், பிஃபோர் எப்படி இருக்கும், ஆஃப்டர் எப்படி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிஃபோர் U நாட் ஈக்குவல் டு ஆஃப் சி நாட் வி நாட் ஸ்கொயர். இப்போ இந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் எங்கேருந்து கொண்டு வராங்க? ஓகேவா? பேஜ் நம்பர் 56 ஈக்குவேஷன் நம்பர் 1.87. அந்த 1.87ல் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். U ஈக்குவல் டு ஆஃப் Q ஸ்கொயர் பை 2C. ஓகே, Q ஸ்கொயர் பை 2Cன்னு இருக்கும், இல்லை ஆஃப் Q ஸ்கொயர் பை Cன்னு இருக்கும். சரியா? அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா U ஈக்குவல் டு ஆஃப் CV ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 56 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1.87 பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் Q ஸ்கொயர் பை 2Cன்னு இருக்கும், அது பக்கத்துலேயே ஈக்குவல் டு போட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆஃப் CV ஸ்கொயர் இருக்கும். சரியா? அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நம்ம எது எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வேணாம். ஓகேவா? ஏன் வேணாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், U நாட் ஈக்குவல் டு ஆஃப் Q நாட் ஸ்கொயர் பை C நாட். அதாவது இங்கே வரக்கூடிய சார்ஜும் சேஞ்ச் ஆகும், இங்கே வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஹியர் போத் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் சேஞ்சுடு, ரெண்டுமே மாறும். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னாக்கா சார்ஜ் மட்டும் தான் மாறும், வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ U நாட் ஈக்குவல் டு ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர். ஏன் இங்கே நாட் வருது அப்படின்னாக்கா நம்ம இங்கே டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்போ U நாட் ஈக்குவல் டு ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர். ஓகேவா? இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? U நாட்டு அப்படியே யூன்னு மாறிடும், ஈக்குவல் டு அப்படியே வரும், ஆஃப் அப்படியே வரும். இந்த C நாட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ் C நாட், இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் C. அப்போ அந்த C நாட்டுக்கு பதிலாக C வரும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, வோல்டேஜ் V நாட் தான். அப்போ U ஈக்குவல் டு ஆஃப் C V நாட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த சிக்கு பதிலாக அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது எங்கே இருக்குது? ஈக்குவேஷன் 2ல் இருக்குது. C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்டூ C நாட். அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா U ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் ஆர் C நாட் V நாட் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து ஈக்குவேஷன் 3 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது? ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர். கரெக்டாக? ஆஃப் இருக்குது, C நாட் V நாட் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது அந்த வேல்யூ இங்கேயும் இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர். அப்போது ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர். அந்த ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம யாரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த U நாட், இந்த U நாட் என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் U ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் U நாட். அந்த எப்சிலான் ஆர் அப்படியே வரும், ஆஃபு C நாட்டு V நாட்டு ஸ்கொயருக்கு பதிலாக U நாட் வரும். அப்போ U நாட்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி. ஓகேவா? அந்த எனர்ஜி கூட எப்சிலான் ஆரை மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்கும். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணுறாங்க, அப்போது யூவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனர்ஜி இங்கே இன்க்ரீஸ்டு. சரியா? வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்
எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் Q இன்க்ரீஸ்டு, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா எனர்ஜி டென்சிட்டியை இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. எனர்ஜி டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன் நம்பர் 1.89 இருக்குது. ஓகேவா, 1.89 அது எடுத்து பாருங்கள். அங்கே U ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் E ஸ்கொயர்னு இருக்கும். U ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் E ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரியா, நான் வேணா உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன். U ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட்னு வரும், E ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தானே அந்த ஃபார்மில் மாற்றுறாங்க. அந்த ஃபார்மில் மாற்றணும்னாக்கா இந்த U அப்படியே வரும், இந்த ஆஃப் அப்படியே வரும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்சிலான் நாட், இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்சிலான். அப்போ இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் வரும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட்டு. அப்போ ஈக்கு பதில் இங்கே E நாட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ எனர்ஜி டென்சிட்டி U ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் E நாட் ஸ்கொயர். இங்கே எப்சிலான் என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் டயலக்ட்ரிக் மெட்டீரியல், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் டயலக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகேவா, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கேஸ் 1ஐயும் கேஸ் 2ஐயும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேஸ் 1ல் என்ன, பேட்ரி இருக்காது. கேஸ் 2ல் பேட்ரி இருக்கும். சரியா, பேட்ரி இல்லாதப்போ சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, வோல்டேஜ் கம்மியாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாச்சு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனர்ஜி கம்மியாச்சு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கேஸ். அதே பேட்ரி இருந்தால் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் அதோட கம்பேரிசன். பார்த்துங்க, இது ரெண்டுமே முக்கியமான டாபிக். வீடியோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.